வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. 1000 முறை கேட்ட வசனம். 119 சங்கீதம் 9 என்றாலே எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனத்தை நாம் எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பரிசுத்தமாய் வாலிபர்கள் வாழ்கிறோமா? நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட எல்லா வாலிபர் கூட்டங்களிலும் இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் இந்த வசனத்தை இந்த காலை வேளையிலே நம்ம தியானிக்கலாம். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்வதை கவனமாய் பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையும் இருக்கிறது, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை சொல்வதென்ன? உன்னுடைய பாவ வழியை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை பரிசுத்தமாய் வருவதற்கு, பாவ மார்க்கத்திலிருந்து பரிசுத்த மார்க்கத்துக்கு நீ வருவதற்கு, உன்னுடைய வழிகள் வாலிப வயதிலே உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய காரியங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால் அதற்கான முழு கிருபையும் இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனங்கள் தான் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறது. அது தேவனுடைய கிருபை. அதுல நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம செய்யாதனாலதான் நம்முடைய வாழ்க்கை, எவ்வளவுதான் பைபிள் படித்தாலும் நம்முடைய பழைய வாழ்க்கை தவறான வாழ்க்கையா தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பது, அதை பாராமல் நம்ம மனப்பாடம் பண்ணுவது, அது பெருசல்ல. அதனால் எந்த நன்மையும் விளைய போவதில்லை. வேத வசனத்தை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த காலை ஆலோசனை. நமக்கு தன்னுடைய வாழ்வை இந்த வசனத்தின்படி மாற்றி அமைத்துக் கொள்ளுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை சுத்தமாயிருக்கும். ஈசாக்கினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. வாலிப வயதிலே திருமணத்திற்கு முன்பாகவே சாயங்கால நேரமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு வாலிபனாய் ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதனாலதான் அவருடைய வாலிப வயதில் அவருடைய கேரக்டர், அவருடைய கான்டாக்ட் மிக சுத்தமாய் இருந்தது. அதற்கு காரணம் திருமணத்திற்கு முன்பும் சரி, திருமணத்திற்கு பின்பும் சரி, ஈசாக்கு என்ற மனிதருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய வாழ்வு சுத்தமாய் இருந்ததற்கு காரணம் ஒரு வேத வசனத்தை வாசித்தார், அதை தியானித்தார், அதை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தார், அப்பியாசப்படுத்தினார். ஆகவே அவருடைய வாழ்வு சுத்தமாய் இருந்தது. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இது. எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் வேதம் வாசித்து தியானித்தாலும் என் வாழ்க்கை பரிசுத்தமாய் இல்லை என்கிற ஏக்கம் அநேகருக்குள்ளே உண்டப்பா. அதற்கு ஆலோசனையாய் 119:9 நாங்கள் எடுத்துக்கொள்ளும். உடைய வசனத்தின்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.